ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்காக நான் எதிர்பார்த்த போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே ஒரு வார்த்தையை வைத்தார். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தினுடைய 13வது வசனம். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது, இதோ பின்னால் புதரிலே தன் கொப்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். ஆண்டவருடைய பிள்ளைகளே, வேதத்திலே இந்த சம்பவம் மிக அருமையான ஒரு சம்பவம். ஆபிரகாம் தன்னுடைய குமாரனை ஆண்டவர் பலி செலுத்த செல்லுகிறார். உடனே கீழ்ப்படிந்து மோரியா மலைக்கு தன்னுடைய பிள்ளையோடு கடந்து போகிறார். தன்னுடைய பிள்ளையை பலிபீடத்திலே கட்டினார். கத்தியை ஓங்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, இல்லை வேண்டாம், உன்னுடைய கீழ்ப்படிதலை நான் அறிஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். ஆனால் இப்பொழுது பிள்ளையினுடைய கைகால்கள் எல்லாம் அவிழ்க்கப்பட்டு அவன் நார்மலாக இருக்கிறான். ஆனால் அந்த பலிபீடம் காலியாக இருக்குது. ஆபிரகாமுக்கு அந்த பலிபீடத்தை அப்படியே விட்டு வருவதற்கு விருப்பம் இல்லை. அங்கே அந்த மலையிலே யார் கொண்டு வந்து விட்டாங்கன்னு தெரில, எப்படி வந்துச்சுன்னு தெரில. ஆனால் முட்களிலே சிக்கி இருக்கிற ஒரு ஆட்டுக்கடாவை அவன் கண்டு அதை எடுத்து அவன் பலி செலுத்தினான். தன்னுடைய பிள்ளை கேட்கிறான், தகப்பனே நமக்கு பலிக்கான ஆடு எங்கே அப்படின்னு பிள்ளை கேட்டுருச்சுல்ல. கேட்ட உடனே ஆபிரகாம் சொல்லுகிறார், அதை நீ ஏன் கவலைப்படுற, யெகோவா ஈரே, கர்த்தர் பார்த்து கொள்வார். அந்த சொன்ன வார்த்தையை ஆண்டவர் அப்படியே கனப்படுத்தி, அதே போல அந்த மலையிலே யாருமே இல்லாத இடத்துல ஆபிரகாமுக்காக கர்த்தர் பலி செலுத்துவதற்கு ஒரு ஆட்டை ஆதாயப்படுத்தி வைத்திருந்தார். இன்றைக்கு அநேக ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எதிர்கால தேவையை குறித்து தான் ரொம்ப பயமா இருக்குது. ஐயோ, என் பிள்ளை வளர்ந்துட்டே இருக்குதே, என்ன பண்ணுவேன், கல்யாணம் பண்றதுக்கு என்ன பண்ணுவேன், படிக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணுவேன். ஆண்டவர் இன்றைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். ஆபிரகாமுக்கு ஏற்கனவே கர்த்தர் நாளைக்கு நடக்க போகிறதை, நாளையினுடைய தேவையை ஆதாயப்படுத்தி கர்த்தர் வைத்திருந்தார். அவன் அதற்காக ஜெபிக்கல, அதற்காக ஆயத்தம் கூட படல, அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கல. ஆனா கர்த்தர் அந்த விசுவாசத்தை கனம் பண்ணி பலிக்கான ஆட்டை கர்த்தர் முன்கூட்டியே ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். நான் விசுவாசிக்கிறேன், நீங்க கலங்கவே வேண்டாம். அந்த தேவைக்கான பணத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். உங்க பிள்ளைகளுக்கான அந்த காரியத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த ஏற்ற நேரத்தில் உங்களுடைய கண்கள் காணும். அந்த டைமிங்கில் எப்படி ஆபிரகாம் அந்த ஆட்டுக்குட்டியை பார்த்தானோ, அதே போல நான் நம்புகிறேன், உங்களுடைய தேவைக்கான அந்த காரியம் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறதை உங்களுடைய கண்கள் நிச்சயமாக காணும். இது ஆண்டவருடைய வார்த்தை. அதை ரொம்ப வெற்றியாக நீங்கள் முடிப்பீங்க. மிச்சம் எடுக்கிற அளவிற்கு ஆண்டவர் உதவி செய்கிறதற்கு வல்லவராக இருக்கிறார்.